ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைன்னா இதை வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, லைவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஆன்லைன் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து எங்கிட்ட வந்து பே பண்ணாமல் எதுவுமே எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலை. அவங்க ஆன் த பேமெண்ட் போட்டுட்டு தான் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் ஆஃப்லைனில் மட்டும்தான் எனக்கு வந்து அமௌண்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் விட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுலாம் நான் அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லவே இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஓ நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நான் அப்பப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா, நீங்கள் எனக்கு காசு தரணும், மறந்துட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா? எடுத்துகிட்டு போய் இப்படி இந்த சாரியை கட்டும்போது அடடா இந்த சாரிக்கு காசு கொடுக்கல, இந்த சாரிக்கு பேலன்ஸ் இருக்குது இன்னும் கொடுக்கணும், அந்த மாதிரி எண்ணமே யாருக்குமே தோணாதா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 200 தானே 100 தானே, நீங்கள் பாட்டில் 4 பேர் வச்சுக்கிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? 10 சாரி எடுக்கிறேன், 50 ரூபா வச்சு ப்ராஃபிட் வச்சு நான் சேல் பண்ணுறேன். இதில் ஒரு சாரி நான் வியர் பண்ணிடுறேன், கம்ப்ளீட்டாக என் கணக்கே முடிஞ்சிச்சு. நான் இதுக்கு இந்த மூட்டை நெல் மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் என் வியாபாரம் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 800 ஒரு அம்மா தரணும். அவங்கெல்லாம் நீ பாட்டில் கேட்டுகிட்டே இரு, நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜாயின் சாரி போட்டப்போ உளுந்து ஓடியாந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு என்னங்கிறது 1500 ஒரு அம்மா தரணும் ஜாயின் சாரி எடுத்ததில். அந்த அம்மா சட்டமாக சொல்லுது 1200 தான், 500 கிடையாது. நான் சொல்கிறது நீ கேளுங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்காமா நான் வியாபாரம் பண்ணுறேன். நீ என்ன சொல்லி அதுவும் நான் வாங்கிட்டு வந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன்னா ஆணு வாயை பொழந்துட்டு வாங்கிக்கிறாங்கங்க. அதில் 50 ரூபாலாம் வைக்கக்கூடாதாம்மா. அப்புறம் நான் எதுக்கு இதுக்கு இத்தனை பாடு போடணும், இத்தனை வேலை செய்யணும்? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 50 ரூபா கூட ப்ராஃபிட் வச்சு நான் சேல் பண்ணக்கூடாதா? என்ன மக்களை என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த 100 தானே 200 தானே 300 தானேன்ட்டு 50 ரூபா தானே வச்சிட்டு இருக்காதீங்க. அதே போல் பல மாதம்னாலும் பெரிய பாக்கியாக இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்களும் வியாபாரம் பண்ணணும், அடுத்தடுத்து அவங்க பொருள் வாங்கணுன்ற கொஞ்சம் மைண்ட் செட்டோடு வேலை செய்யுங்க. கலெக்ஷன் வரலையான்னு கேட்குறீங்க. இந்த காட்டன் சாரிக்கு பர்டிகுலராக சொல்லிடுறேன், தயவு செஞ்சுமா யாரும் நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வரவே வராதிங்க. நான் என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் நினைக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் எடுக்கவே வேணாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. காட்டன் சாரிக்கு மட்டும் இதுக்கு பயந்துட்டே நான் காட்டன் சாரி ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் போடவே மாட்டேங்க. என்னென்னா வீடியோ போட்ட உடனே இவங்க காட்டன் சாரி வேணும்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற ரேட்டை தான் நான் கேட்கணும். நான் வாங்கிட்டு வந்த ரேட்டெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோதான் இருக்கும், நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும். புரியுதா? நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், இவ்வளோதான். ஏம்மா ஆன்லைனில் கூவி 1500 1700 விற்கிறாங்க, அங்கெல்லாம் விட்டுடுவாங்க. நம்ம 1000 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. 500 ரூபாய்க்கு கொடு. என்னையா உங்கள் நியாய தர்மம்? தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடன்காரங்களாம் பேலன்ஸ் இருக்கவங்களாம் நான் வட்டிக்கு விடலை. தயவு செஞ்சு உங்கள் காசை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.